phone number please. அது எதுக்கு உங்களுக்கு? That's நீங்க யாரு? பொண்டாட்டி. எங்க மம்மி கொஞ்சம் பொசசிவ். பிங்கி, இது கொஞ்சம் டூ மச். பிங்கி உன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நம்ம சாப்பிட வந்த இடத்துல நீங்க சண்டை போட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம சாப்பிட போறோமா இல்லையா? எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கல பண்ண காலையே உட்கார்ந்திருக்கேன். ஹே வாலு, நீங்க எப்படி தனியா இருப்ப? நீங்க போயிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இவள பாத்துக்க போறீங்க. இவள பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆல் தி பெஸ்ட். நீங்கெல்லாம் எங்க அப்பாக்கு ரூட் விட்டீங்க, எங்க அம்மா பார்த்து ஆஃப் ஆயிட்டீங்க. ஆனா உங்களுக்குன்னு ரூட் விட ஒருத்தர் இருக்காரு. யாரு? எங்க சித்தப்பா. சித்தப்பாவா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கஷ்டப்பட்டு பேங்க்ல லோன் வாங்கி காலேஜ் பக்கத்துல கேண்டீன் ஆரம்பிச்சு கொடுத்தா நீ காலேஜ் லெக்சரர் கலாய்க்கிற. 1000 தான் இருந்தாலும் நம்ம படிச்ச காலேஜ்ரா இது. அதனால தான் கேண்டீன் வைக்கிற நிலைமைக்கு வந்துருக்கோம். வேலை கத்திரி எல்லாம் ஓல்ட் ஸ்டைல். ரிமோட்ல கட் பண்ணு. டேய் கலக்கடா மாப்ள. வருங்காலத்துல நீ பெரிய சயின்டிஸ்டா வருடா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாறு, பெசநகர், திருவான்மூர் இப்படி சொல்லி சொல்லி அவனை உஸ்பேத்தி விடு. பாரு எனி டைம் ஒயரம் கையுமா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ரோபோ மாதிரியே சுத்திட்டு இருக்கிறான். இல்ல போதும் போதும் நீ அடிச்சு. ஏ மச்சான், மாணிக்கத்துக்கு கேன் வச்சு கொடுத்துட்டேன். லியோக்கு சூப்பரா சலூன் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வச்சு கொடுக்க போறேன்? அது வெங்காய தோசைல விஷம் வச்சு கொடுப்பான். சாப்பிட்டு செத்து போயிடும். டேய் அங்க வர்றா. வா குருஜி வரணும். குருஜி வரணும். குருஜி உள்ள வரணும். குருஜி வரணும். குருஜி 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 குருவே சம. புரிஞ்சிருச்சு. டேய் 2 தோசை போடுறா. டேய் 3 இட்லி வைடா. ஒரு மசாலா வடை. ஏய் மசாலா வடை கேன்சல். தொண்டி வடை சீக்கிரம் வா. யார் இருந்தாலும் என்ன பெத்தவங்க குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்ன தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். அந்த எருமாட்ட துரத்துறா. குருஜி என்னமோ கலப்பு கடை ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓசில டிஃபன் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க குருஜி. ஓம் ரீம் ரீம் ரீம். பாத்துரா கோவத்துல அந்த ஆளு தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்கா மாத்திர போறாரு. அது உண்மையிலேயே கமண்டலத்துல காசி தண்ணி வச்சுதான் மச்சான் பழிக்கும். இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். மகனே இதார் உன் நண்பனா? என்கிட்ட தீச்ச வாங்கிக்கப்பா. இவன் என்ன மாதிரி இல்ல, கோவம் வந்தா ஓங்கி 2 அப்பு அப்பனாலும் அப்ப வேண்டாம் நீ மட்டும் வாங்கிக்க. மகனே நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அதன்படி செயல்பட வேண்டும். கண்டிப்பா. வருகிறேன். ஹரிஓம் குருஜி. என்னடா பாபா ரஜினிகாந்துக்கு 7 மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தாரா? 7 சைட் டிஷோட மத்தியானம் எடுப்பு சாப்பாடு கட்டி வை, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போது எச்சகல. போடா. டேய் போங்கடா. எவடா லாகி வச்சு குத்துறதே? டேய் கேண்டீனே காலி செய், இல்லையே நீ காலி. அப்பா 2 பொடி தோசை சொல்லுங்க. ஏப்பா அடிச்சுக்கறியே. ஏப்பா கருப்பு சட்டை. ஒருமையா வர மாட்டியா? யாரப்பா இது? பரோட்டா 8 பார்சல் கேட்டது. தோசைய வேமா போடுமா? வச்சு பார்க்க கூடாது. இங்க இருந்தால சொல்றேன். பிசினஸ்ல ரெக்கார்ட் பண்ணவனலாம் நான் பாத்துர்க்கேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? வேண்டாங்க, அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது. டேய் சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. அவரு கண்ணை மூடிக்கிட்டே எது எந்தெந்த ஐட்டம்னு சொல்லிடுவாரு. சொல்லுவாமா பாரா. இது வந்து இட்லி, இது வந்து முறுக்கு, இது வந்து வடை, இது வந்து என்ன என்னது இது? நம்ம கடையில ஒரு புது ஐட்டமா இருக்குது. கட்டின பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் ஆம்பளை நீதான். இந்த தட்டு முட்டு சாமா இந்த கெட்டு போன ஐட்டங்களா தூக்கின உடனே கடையை காலி பண்ற. எங்கடா காலி பண்ண சொல்ற? இந்த கொட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற. வர இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இந்த கொடுமையை பார்க்கிறதுக்கு என் சன் பூசன் இல்லையே. புலி வருமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொள்ளலடுங்க. எஸ் யூ
மாணிக்கம். ஐ ஆம் புசன். ஆக்சுவலி மோஸ்ட்லி மூக்கு சளி. யாரா இந்த ஜோக்கரு? மாணிக்கம், இந்த டே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய், குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. எங்க சாப்ப நீ எப்படி உடைக்க போச்சு? ஒரு நிமிஷம் இருடா. லிங்கம், அந்த கள்ள பருப்பு எடுத்து வச்ச மறக்காம. வச்சிட்டேனா? டேய், நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லு. மை டியர் சன், பேசாம அவன் கேண்டீன் வச்சிடலவா? பாட்டாடி இப்பவே கேட்டிரோம். யாரு? வேலா? மாப்ள, நம்ம கேண்டீன் உடைக்கிறதுக்கு ஒரு ஜோக்கர் கும்பல் வருது, கொஞ்சம் பாத்துக்க. எந்த வேலு? மாஞ்சா வேலு. குட் மார்னிங். ஸ்டாப் திஸ். இன்னும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விடலையா? மாலை போட வேண்டியது எனக்கு இல்லை, இதோ அவங்களுக்கு. மிஸ்டர் சிவஞானம், எப்படி இருக்கீங்க? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருச்சியை காப்பாத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. எவ்வளோ பெருமையான விஷயம். இந்த கோபுரத்தை நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. மஸ்ட் see sometime. நம்ம சிட்டியில் இருக்கிற மேஜர் கிரைம்ஸ் என்ன? செவத்தியாபுரம் ஏரியால கார் திருட்டு ரொம்ப அதிகமா இருக்கு சார். சார் கேட்டது மேஜர் கிரைம்ஸை பத்தி. சார், சமீப காலமா ரியல் எஸ்டேட் பிசினஸ்னால ஏகப்பட்ட கொலைகள் உள்ளது. ரவுடிஸ் அதிகமாயிடுச்சு சார். அப்போ அந்த ரவுடிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கணும்ல? ஓ, இருக்கு சார். லைக் டோல்கேட் ஜகா, ராம்ஜி நகர் கிட்டு, ஒரையூர் ஒண்டிப்புலை. ஒரு முக்கியமான ஃபைல் மிஸ் ஆகுதே, உமாபதியோட ஃபைல் இருக்குல்ல? அந்த ஃபைல் தனியா இருக்கு சார். கேன் யூ கெட் இட்? உமாபதி எம்டி. அந்த ஆள் ஒண்ணுமே பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை சார். யாருமே பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன கொண்டுடுவாங்க சார். டென்ஷன் ஆகாம நிதானமா சொல்லுங்க. என் பேர் லோகநாத் சார். எனக்கு திருவரம்பூர்ல சொந்தமா லேண்ட் இருக்கு சார். அந்த லேண்டை தாதா உமாபதி எனக்கு வேணும்னு கேட்டா சார். என்ன மிரட்டினா சார். நான் தர முடியாது சொல்லிட்டேன் சார். இன்னைக்கு அந்த லேண்ட்ல வீடு கட்டுறதுக்காக மனபூஜை பண்ணிட்டு இருந்தேன் சார். தாதா உமாபதி ரவுடிகளோட வந்தா. நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம். அங்க இருந்து எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டான் சார். நான் பயந்து ஓடினேன். என் பின்னாடியே துரத்திட்டு வந்தான். ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டான் சார். அப்ப அவன் கையில இருந்த கத்தி அவனையே குத்திருச்சு. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்திருக்கேன் சார். Don't do that. நீங்க முதல்ல ஜிஹெச்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஓகே, கோ நவ. சார், சிவஞானம் சார், நம்ம உடனே இப்போ திருவரம்பூர் போனோம். அங்க தாதா உமாபதி நிறைய பேரை வெட்டி சாச்சிருக்கான். டீட்டெயிலாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கெட் ஆர்கனைஸ், கம் ஆன். சார், உமாபதியோட போட்டோ கேட்டீங்கல்ல? எஸ். முதல்ல இதை பாருங்க. வாட்? இப்போ வந்துட்டு போனது உமாபதியா? மறைமுகமா உங்களை வான் பண்றதுக்காக வந்துட்டு போயிருக்கான் சார். அப்போ திருவரம்பூர்ல உங்கள்கிட்ட என்ன சொன்னானோ அதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கும் சார். நான் கேட்ட ரேட்டுக்கு லேண்ட தராம நீ பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருப்ப. எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா. டெஃபினட்டா ஏதாவது ஆதாரம் விட்டு போயிருப்பான். கம்ப்ளீட் அலசுங்க. சான்ஸே இல்லை சார். சம்பவ இடத்துல எந்த விதமான எவிடன்ஸையும் விட்டு போயிருக்க மாட்டான். அவ்வளவு கச்சிதமா செய்யறவன் சார் அந்த உமாபதி. ஷிட். அவனோட பேக்ரவுண்ட் என்ன? பிளேடு போடுறது, செயின் இருக்கிறதுன்னு சில்லறை ஆரம்பிச்சவன் திடீர்னு பார்த்தா 10 ரவுடி பசங்களை கூட வச்சுக்கிட்டு பெரிய ரியல் எஸ்டேட் தாதா ஆயிட்டான் சார். கட்சிக்காரங்களுக்கு பொட்டியும் கொடுக்குறான், கூட்டியும் கொடுக்குறான் சார். தூத்தேரி எல்லா தாதாக்களும் மாதிரி இவனுக்கு ஊருக்குள்ள பெரிய தொழிலதிபர்னு பேரு சார். இவரை உங்களுக்கு தெரியுமா சார்? நேற்று திண்டுக்கல்ல ஒரு ரவுடி கும்பல் இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சு. நான் தான் காப்பாற்றேன். Damn it.
நேத்து துரைசாமி ரெட்டியை மோட்டல்ல அட்டாக் பண்ண கூலிப்பட ரவுடிங்ல பிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். What the hell are you doing man? அந்த கூலிப்பட ரவுடிங்ல ஒருத்தன் கிடைச்சா கூட போதும். இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி அடிக்கடி கொலை நடக்குது, யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. நான் இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர்லாம் தப்பு பண்ணவங்க கிட்ட கவர் வாங்கிட்டு கப்பு சுப்புன்னு இருந்தாங்க சொல்றீங்களா? You are talking too much. I am a media person. I have every right to ask any questions sir. Press meet வைக்கிறேன். அப்ப வந்து கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். இப்போ என்ன வேலை செய்ய விடுங்க. Okay, just go. Hello. What is this? Man handling போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைஞ்சலா இருக்கீங்கன்னு உங்க மேல கேஸ் போட முடியும். Take him away. Go. அப்படியா? என்ன கவர் பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்க. மீடியாவோட பவர் என்னங்கறதை இந்த காட்சிக்கு காமிக்கலாம். சரி சார். ஓகே சார். ஒரே நேரத்துல இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யார் செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா புதுசா வந்திருக்கிற ஏசிபி போஸ் பொறுப்பாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. காவல்துறையோட இந்த மௌனத்துக்கு பின்னால